நடிகர் விஜயினுடைய கொடி மற்றும் பாடல், கொள்கை பாடல் இரண்டையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு. இந்த நேரம் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது, 2026 அவர் தேர்தல் களத்திற்கு முன் வருவது, இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து ஐயா திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் பாடலை கேட்டிருப்பீங்க. எல்லோரும் சொல்லுவதை போல மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறுவோன்றாரு, விடுதலை வீரர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவோன்றாரு, சாதி மத பாலினம் பிறந்த இடம் இதில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைவோம் அப்படின்றாரு, மதச்சார்பின்மை சமூக நீதி மக்களாட்சின்றாரு. விஜயனுடைய அரசியல் சித்தாந்தம் கொள்கை எப்படி இருக்குன்னு உங்களால் கணிக்க முடிகிறதா, இல்லை அவர் எப்படி பயணிக்கணும்? முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்த்த அளவில் 2 முக்கியமான கொள்கைகளை நான் மிகவும் பாராட்டும் வகையில் பார்க்கிறேன். அதாவது பொதுவாகவே தமிழ் நெறி உலக பொது நெறி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார். ஆல் ஆர் பார்ன் ஈக்குவல் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் அதற்கு பிறகுதான் சொன்னார்கள். பிறப்பு என்பது நம் கையில் இருப்பதில்லை, நாம் எங்கு பிறக்கிறோம், யாருக்கு பிறக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. உதாரணத்திற்கு நம்மூர் தமிழ் மகள் அமெரிக்காவில் வேலைக்கு போனார். ஜமாய்க்காவிலிருந்து வந்த கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஹாரிஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு பிறந்த மகள்தான் கமலா. உலகையே ஆட்சி படைக்கின்ற வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் சார்பில் இன்றைய தினம் அவர் வேட்பாளராக ஏற்கப்படுகிறார். இங்கே நடிகர் விஜய் அவர்கள் கொடியேற்றிய அதே நேரத்தில் சிகாகோ நகரில் கமலா ஹாரிஸ், கமலா தமிழ் பெயர், ஹாரிஸ் அவங்க அப்பா பெயர், அவரும் ஏற்புரை நிகழ்த்துகிறார். அதுவே எனக்கு மிக பொருத்தமான நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பிறப்பினால் நம்மை யாரும் வேறுபடுத்துவது சரியல்ல. இது ஒரு தமிழ் நெறி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் அதை கடைப்பிடித்து வருகிறோம். அதை அவர் எடுத்து சொன்னது என்னை மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக நான் பார்த்தது சம வாய்ப்பு. திறமைகள் இருக்கும், ஆனால் வாய்ப்பு இருக்காது. சமுதாயத்திலே இன்றைக்கு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு அதுதான் காரணம். உலக நாடுகளிடையே போர்கள் ஏற்படுவதற்கு கூட அதுதான் காரணம். அண்மையிலே இலங்கையில் தமிழர்களுக்கு சம வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தான் அங்கே மிகப்பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டு இனப்படுகொலை நடந்தது. இன்று இலங்கை திவாலாகி கொண்டு இருக்கிறது. ஆகவே சம வாய்ப்பு என்பதும் மிகவும் முக்கியம். அதுவும் திரையுலகிலே இருக்கின்றவர்கள் அதை நன்றாக அறிவார்கள். ஏனென்றால் திரையுலகத்திலே பணமோ பதவியோ படாடோபமோ அல்லது தங்கள் பெற்றோர்கள் செல்வாக்கோ நடிகர் நடிப்பு திறனில் ஈடுபடார். யார் சிறந்த நடிகராக ஆவார்கள் என்பது திறமை பொறுத்திருக்கிறது. எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனாலும் திறமையாளராக நாம் பார்க்கிறோம் என்றால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒருவர் தான் அங்கே பிரகாசிக்க முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு நடிகர் விஜய் அல்லது ரஜினிகாந்த் போன்றவர்கள், கமல்ஹாசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அங்கே திறமைக்குத்தான் வாய்ப்பு. திறமைக்கு வாய்ப்பு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சம வாய்ப்பு என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த 2 கொள்கைகளையும் அவர் முன்னிறுத்தி தன்னுடைய பணியை தொடங்கினாலே அரசியலில் பரிணமிக்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.